இப்போ நம்ம 234 தொகுதியில எடுத்துட்டோம்னா, இந்த 2 தொகுதி தான் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பெரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு தொகுதி. கடந்த தேர்தல்ல 3000 வாக்குகள் விட அதிகமா இந்த தேர்தல்ல பெரம்பூர் தொகுதியில வந்திருக்கு. திருச்சி கிழக்குல 8000 வாக்குகள் அதிகமா வந்திருக்கு அப்படின்ற சென்செக்ஸை நம்ம பார்க்குறோம். இது விஜய்க்கு சாதகமா இருக்குமா, பாதகமா இருக்குமா? இந்த 2 இல்ல, தொகுதி. விஜயை பொறுத்த வரையில வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு போனாரு. ம். நீங்க பெரிய அளவுல தொகுதி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரா? இல்ல. தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்கான சுற்றுப்பயணத்தையும் முழுமையா செய்யல. ம். தன்னுடைய தொகுதியையும் முழுமையா சுத்தி வரவும் இல்லை. ஒரு நாள் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டு மறுநாள் போகாம இருந்ததை நம்ம பார்த்தோம். ம். பல இடங்கள்ல குழப்பம் அவரே விளைவிக்கிறார். விளைவிச்சுட்டு இதுக்கு திமுக காரணம் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. விஜய் அளவுக்கு ஒரு சோம்பேறி யாருமே கிடையாது. தேர்தல் காலத்துல கூட தீவிரமாக செயல்படாதவர் விஜய்னா, இவரெல்லாம் வெற்றி பெற்றார்னா சட்டமன்ற உறுப்பினரா அவர் என்ன செயலாற்றுவாரு? மக்கள் அவரை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டா, மாசத்துல ஒரு நாள் பார்க்கலாங்கிறார். எந்த நிறுவனத்திலேயாவது மாசம் ஒரு நாள் நான் வேலைக்கு வரேன், எனக்கு சம்பளம் கொடுக்கணும் கொடுப்பாங்களா? மாதம் ஒரு நாளுங்கிறது அது என்ன விடுமுறை கால கொண்டாட்டம் அது? அதனால விஜயுடைய இது நம்பகத்தன்மைக்குரியதாக இல்லை. அவர் கள செயல்பாடு செய்து எல்லா மக்களையும் சந்தித்து எல்லா தெருக்களுக்கும் சென்று எல்லா மக்களோடையும் உரையாடினா தான் வெற்றி உறுதி செய்ய முடியும். ஓகே. இது வெறுமனே ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணிட்டா வாக்காளர்கள் அவ்வளவு எளிதாக வசப்பட்டு விடுவார்கள், அவ்வளவு எளிதாக வாக்களித்து விடுவார்கள் நம்புறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய மூட நம்பிக்கையை நான் கருதுறேன். ஓகே சார்.